ஓகே வியூவர்ஸ், பிக் பாஸ் தமிழ் சீசன் 4ல இப்போ இரண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அரக்கர்கள் வெர்சஸ் அசுரர்கள் டாஸ்க்ல பயங்கரமான சண்டை ஒன்று வெடிச்சிருக்கு. நேத்தே இப்படிப்பட்ட ஒரு சண்டை வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம், பட் ஆனால் வரல. குறிப்பா சனம் ஷெட்டி அவர்கள் இந்த பிரச்சனையை பெருசாக்குவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம். பட் நேத்து அவங்க அந்த விஷயத்தை ரொம்ப பெருசா எடுத்துக்கல. ஆனா இன்னைக்கு எனக்கும் ஒரு லிமிட் இருக்கு, எனக்கும் மனசு இருக்கு, எனக்கும் ஹர்ட் ஆகும் அப்படின்னு கோவப்பட்டிருக்காங்க. நேத்து மொட்டை தாத்தா சுரேஷ் அவர்கள் அரக்கரா இருந்தபோது சனம் ஷெட்டி அவர்கள் சிலையா இருந்தாங்க. அவ பயங்கரமா அவங்களை பர்சனலா பேசிக்கிட்டு இருந்தாரு. அவரு மத்த எல்லாரும் கூட ஏன்பா நீ இதே பேசிட்டு இருக்க, வேற ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லி சுரேஷ் அவர்களை சொன்னாங்க. சம்யுக்தா அவர்கள் வந்திருந்தப்ப கூட அவர் சனம் ஷெட்டி இழுத்து தான் பேசினாரு. சோ அவருக்கு சனம் ஷெட்டி அவர்கள் மேல ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெளிவா புரியுது. கிட்டத்தட்ட சனம் ஷெட்டி அவர்களுக்கும் அதே தான். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல சுரேஷ் அவர்கள் மாட்டினாரு அப்படின்னா அவங்களை கிழிச்சிடலாம் அப்படின்னு தான் முடிவோட இருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேத்துக்குமே கான்வர்சேஷன் அப்படிங்கிறது சுத்தமா செட்டே ஆகாது. இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா ஆப்போசிட் சைட்ல இருப்பாங்க. இந்த ப்ரோமோட ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா சனம் ஷெட்டி அவர்கள் ஆஜித் சிலையா நின்றுட்டு இருக்கும் போது அவங்க மூஞ்சி கிட்ட ஸ்ப்ரேலாம் அடிச்சுட்டு இருக்காங்க. மூக்கு கிட்ட எதையோ கொண்டு காமிச்சுக்கிட்டே இருக்காங்க, கொஞ்சம் அசைனும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா நேத்து அவங்க இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணல. இன்னைக்கு இவங்க ஒரு படி மேல போய் ஏடகுடமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்க்க கூடாதுன்றதுக்காக ஒரு பெரிய கேப் வச்சு துணியை வச்சு மறைக்கிறாங்க. சோ அதை சனம் ஷெட்டி அவர்கள் புடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்ப தன்னோட கையில இருக்கிற செங்கோலை வச்சு சனம் ஷெட்டியோட தலையில சுரேஷ் அவர்கள் லைட்டா தட்டுறாரு. அதை அவங்களோட நெத்தியில போய் பட்டுருது. அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அவங்க பயங்கரமா பஸ் அவுட் ஆயிட்டாங்க. பஸ் அவுட் ஆனது மட்டும் இல்லாம அவனே இவனே வாடா போடா அப்படின்னு சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்களை ஏடகூடமா பேசிட்டாங்க. ஆனா இதை பத்தி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம சக்கரவர்த்தி அவர்கள் நேரம் உள்ள போய் பெட்ல படுத்துக்கிட்டாரு. ஹாயா பாலாஜி முருகதாஸ் கூட இடத்துல கேட்கிறாரு, உங்களுக்கு மூளையே இல்லையா, மூளைகளே கெட்டு போச்சா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி என்ன சொல்றாருன்னா, ஆமா எனக்கு மூளை இல்ல, இருந்தா தானே இப்படி ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிட்டாரு. சோ அந்த பிக் பாஸ் சிட்டிக்குள்ள பிசிக்கல் வயலன்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பெரிய ரூல். சுரேஷ் அவர்கள் வேணும்னே சனம் ஷெட்டி அவர்களை அடிச்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு குறும்படம் போட்டு காமிச்சோம். அப்படி இல்லைன்னா பிக் பாஸ் அவருக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த துணி எடுக்கும் போது தான் கையில இருக்க தெரியாம பட்டுருச்சு அப்படின்னு ஒரு வாக்குவாதம் பண்ணலாம். பட் எது நடந்திருந்தாலும் உண்மை கேமரால பதிவாயிருக்கும். ஒரு கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா எனக்கும் மனசு இருக்கு, என்ன நினைச்சிட்டு இருக்கான் அந்த ஆளு, டேய் ஆம்பளையா இருந்தா வெளியே வாடா அப்படின்னு சனம் ஷெட்டி அவர்கள் பயங்கரமா கோவமா வெளியே நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து எல்லாரையும் கோவப்படுங்கன்னு சொல்லி எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.